அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி தேங்க பண்ண போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் நான். இப்போ மீல் மேக்கரை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். மீல் மேக்கரை நான் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். எதனால் ரோஸ்ட் பண்ணுறோம்னா, இந்த மீல் மேக்கரில் ஒரு ரா ஸ்மெல் இருக்கும், அது வராமல் இருக்கிறதுக்கு. இதை ஒரு பவுலில் இப்போ நம்ம மாற்றிக்கிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. இதில் பாதி பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க, சீக்கிரம் வதங்கிறதுக்கு. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற வரை இதை நல்லா வதக்கிக்கங்க, எண்ணெயிலே குக் ஆகட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பவுடரும் 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடரும் சேர்த்துக்குவோம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுட்ரு இருந்தனால நான் அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கங்க. இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்க வதக்க இந்த கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 கப் புதினா, 1/4 கப் மல்லி சேர்த்துக்கங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இந்த எண்ணெய்னா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நமக்கு கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. மீல் மேக்கரில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கத்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.